இந்த தேர்தல் வந்து எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கிறதுனால இந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த 5 மாநிலங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. தாவிக தலைவர் நடிகர் விஜய் முதல் முறையாக இந்த தேர்தல் சந்திக்கிறார் சார். ஃபஸ்ட் டைமே வந்து இந்த டைம் வந்து நாங்கள் சிஎம் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய நம்பிக்கையாக தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய நம்பிக்கை இருக்குது சார். இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் நிறைய ஓட்டுகளை வேணால் பிடிக்கலாமே தவிர ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லும். சீமானை பொறுத்தவரை வந்து ஒரே ஒரு விஷயம்தான், மறுபடியும் இது வந்து ஒரு பயிற்சியாக தான் அவர் சொல்லுவார். முயன்றால் முயற்சி, இல்லாட்டால் பயிற்சின்னு சொல்லுவார். இந்த எலெக்ஷனுமே வந்து அவருக்கு வந்து ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். உதயநிதி ஜாதகம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டாப்பான ஒரு ஜாதகம். கிட்டத்தட்ட கலைஞரனுடைய ஜாதகத்தினுடைய ஒரு ரிசம்பிள், அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். ஏன்னா அவரும் ரிஷபராசி, இவரும் ரிஷபராசி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தல் வந்து தொடர் தோல்வி சந்திச்சுட்டு இருக்காங்க சார். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த தேர்தலில் அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா அவருக்கு? அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவும் இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது இருக்கக்கூடிய குருவும் சரியானபடி அமைஞ்சிருக்கு. அப்போ அவருக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. அந்த தெய்வ அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவருக்கு சொல்லிட்டீங்க, அதிமுகவுக்கு எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர அப்படியே அதிமுக முழுவதுமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்றதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. அது ஃபீனிக்ஸ் வர மாதிரி மறுபடியும் மேலே எழுந்து வந்து. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். 2026 தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் வந்து எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தேர்தலுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, தேர்தல் நடக்கக்கூடிய தேதியிலேருந்து அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற வரைக்கும் இருக்கிற வந்து ஒரு ப்ராசஸ், அதுதான். அப்போ இதில் நமக்கு வந்து இந்த வாக்குப்பதிவு தேர்தல் எண்ணிக்கை நடக்குதோ அன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வச்சு தான் நம்ம வந்து பொதுவாக ஒரு தேர்தலை கணக்கிடுறது. அப்போ அப்படி பார்க்கும்போது அன்றைக்கி வந்து புனர்பூசம் நட்சத்திரம் வியாழக்கிழமையில் அன்றைக்கி நடக்குது. அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய தேதியில் வந்து பார்த்தோம்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களுமே அடப்பட்டுருக்கு. பொதுவாக அந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நாம் காலசர்ப்ப தோஷம், ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நாம் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை ஜோதிடத்தில் நாம் இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ அப்படி நாம் வந்து பார்க்கும்போது அது வந்து காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கிறதுனால இந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த 5 மாநிலங்களுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. பொதுவாக காலசர்ப்ப தோஷத்தில் ஒரு விஷயம் ஆரம்பித்தோன்னா ஒன்று அது முடியும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணின ரிசல்ட் மாதிரி வராது. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணின ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். சரி, தமிழ்நாட்டில் இது வரைக்குமே வந்து ஒரு 4 முனை போட்டி வந்து பார்த்ததில்லை சார். இந்த டைம் வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. இந்த 4 முனை போட்டி இருக்கும்போது இப்போ பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கும் வந்து தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க சார். உண்மையிலேயே அதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? ஜோதிடத்தில் இருக்குங்களா? இப்படி பார்க்க சார் இருக்குது. காலசர்ப்ப தோஷத்தில் வந்து தேர்தல் நடக்கிறதுனால காலசர்ப்ப தோஷத்தில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது வந்து கன்ஃபியூஷன் அப்படின்னு பிரமாணம் நமக்கு சொல்கிறது. அப்போ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து கன்ஃபியூஷனில் தான் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 4 முனை போட்டி அப்படின்னா அந்த 4 பேருடைய யார் தலைமை தாங்குகிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை நாம் இதில் கணக்கு எடுத்துப்போம். அப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்குறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் தேர்தல் நடக்கக்கூடிய நாள் காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் சார். அப்போ ஜோதிடத்துலையுமே வந்து 2026 தேர்தல் வந்து ஒரு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்போ இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அதான், அது பெரிய கன்ஃபியூஷனில் போய் முடியும். கண்டிப்பாக நம்ம அப்படி தான் முடியும். நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். இந்த தேர்தல் நம்ம இந்த டிசம்பருக்கு பிறகே தேர்தல் வரைக்குமே இவங்க கூட பேசுவாங்களா, இவங்க கூட சேருவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய சினாரியோ மாறும்
அப்போ நிறைய மாறி இருக்குது. நம்மளே டே டு டே லைஃப்பில் நம்மளும் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். சார் சார் தாவேக தலைவர் நடிகர் விஜய் முதல் முறையாக இந்த தேர்தல் சந்திக்கிறார் சார். ஃபர்ஸ்ட் டைமே வந்து இந்த டைம் வந்து நாங்கள் சிஎம் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய நம்பிக்கை இருக்குது சார். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அவருக்கு? அவருடைய பேராசை எப்படி சார் இருக்கும் இந்த தேர்தல் அவருக்கு? இல்லை, இப்போ இதில் என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஒரு அரசாங்கம், அரசியல், ஆட்சி, அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக போயின்னா அது ஜோதிட இன்டர்வியூவாக மாறிடும். அதுக்கு வந்து அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன், செவ்வாய், சனி ரொம்ப பலமாக இருந்து குருவினுடைய அனுகூலம் இருந்ததுன்னா அவங்க வந்து ஷைன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஜோதிடத்தில் ஒரு அடிப்படை விதி. இந்த அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம விஜய் பார்க்கும்போது அவருக்கு வந்து நீசபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம். செவ்வாய், அவர் கடகராசி, செவ்வாய் கடகத்தில் நீசம். அப்போ நீசபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால அவர் வந்து சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சில பேர் கேட்பாங்க, அவர் அப்படின்னா இல்லையே, சினிமாவில் கரெக்டாக தானே முடிவு எடுக்கிறாரு அப்படிம்பாங்க. சினிமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் சுக்கிரனை அடிப்படையாக வச்சு தான் நாம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த கிரகத்தை பார்க்கணும்னு நமக்கு இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் அவருடைய ஜாதகத்தில். ஏன்னா அவர் இப்போ இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் நிறைய ஓட்டுகளை வேணால் பிரிக்கலாமே தவிர ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம் சார். அப்போது தாவேக்கா ஜெயிக்கலனாலும் விஜய் பர்டிகுலர் அவருடைய பேருக்கு அவரோட தொகுதியில் நிற்கிற இடத்துல எப்படி சார் இருக்கும்? அவருக்கு ரொம்ப சேலஞ்சபுளாக தான் இருக்கும். சேலஞ்ச் பண்ணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அநேகமாக பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, கருத்து வந்துட்டு. பட் அந்த பெரம்பூர் அப்படிங்கிற பேரினுடைய நியூமராலஜிக்கும் அவருடைய ஜாதகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். அப்படி ஜெயித்தாலும் ரொம்ப சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிரமம் தான். அவர் வந்து இந்த மார்ச் 15லேருந்து நல்ல பீரியடு தொடங்கியாச்சு. அவர் ஜாதகப்படி மார்ச் 15லேருந்து நல்ல பீரியடு வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஆனாலும் அவர் வந்து ரொம்ப கடினப்பட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமாக இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து விஜயகாந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து விருதாச்சலம் தொகுதியிலும் ரிஷிவந்தயம் தொகுதியிலும் ரொம்ப எளிமையாக ஜெயிச்சார். அதை மாதிரி விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சொற்பம். ஏன்னா ரிஷிவந்தயத்துலேருந்து விஜயகாந்த் எல்லாமே அகேன்ஸ்டாக வேலை பார்த்தா கூட கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டார் சார் அந்த டைம் அவர். ஆமாம், நீங்கள் அந்த ஓட்டு வித்தியாசங்கள்லாம் எடுத்து பார்த்தேன்னா தெரியும். இம்பட்டுக்கும் அவர் வந்து கட்சி ஆரம்பித்த நேரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகப்படி ஒரு சேலஞ்சபிளான பீரியட் போய்கிட்டு இருந்தது. பட் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப சென்சிட்டிவ், பயங்கர சென்சிட்டிவ். வெளியில் நம்ம எப்படி காமிச்சிக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அவர். ஸோ அதனால் அவர் இப்போ இந்த பெரம்பூர் தொகுதி செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவர் ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை சார். நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்டத்தட்ட வந்து பல தேர்தல் சந்திச்சிட்டாரு. இது வரைக்கும் வந்து ஓட்டு வங்கியில் வந்து நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்டாலும் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் அப்படி ஒரு எம்எல்ஏ கூட வராமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி சார் இந்த தேர்தல் இருக்கும்? சீமானுடைய பெயர் ஆசைக்கு எப்படி இருக்கும்? நாம் தமிழருக்கு எப்படி சார் இந்த தேர்தல் இருக்கும்? இல்லை, அண்ணன் சீமானை பொறுத்தவரை வந்து ஒரே ஒரு விஷயம்தான். மறுபடியும் இது வந்து ஒரு பயிற்சியாக தான் அவர் சொல்லுவார். முயன்றால் முயற்சி, இல்லாட்டால் பயிற்சின்னு சொல்லுவார். இந்த எலெக்ஷனுமே வந்து அவருக்கு வந்து ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். அவருடைய ஜாதகப்படி பார்க்கும்போது வெளியிலேருந்து யாருமே அவருக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ண வேண்டாம். அவரே அவருக்கு வந்து ஒரு நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா பாதகம்னு சொல்லுவோம் ஒரு வார்த்தை. அதாவது இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணுறோம். அவருடைய ஜாதகம் அவரே அவருக்கு பண்ணிக்க மாதிரியான விஷயங்கள் தான் ஜாதகப்படி தென்படுறது. இதில் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் வேணால் இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர ஒரு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி நம்ம வந்து இதில் சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. சார் இப்போ நாம் தமிழருக்கு ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? அதில் ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படி தான் நம்ம சொல்கிறது. ஆகும்னு சொல்லலை, ஆகலாம். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை சார். திமுக சைடில் பார்க்கும்போது வந்து கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் இந்த டைம் வந்து. ஏன்னா நாங்கள் வந்து இந்த 5 ஆண்டு ஆட்சியில் வந்து மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லது பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி வந்து திமுக ஆட்சி மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க சார். அலைன்ஸ் பார்த்தாலுமே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க அவங்க. திமுகவுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது?
எலெக்ஷன்? திமுகவுக்கு அரசியல் அது ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் திமுகவில் இருக்கிற எல்லாருமே ஜோதிடம் பார்த்து தான் பார்க்குறாங்க சார். ஆனால் கொள்கையை வந்து அதை தான் பின்பற்றுறாங்க சார், அதனால சொன்னேன் சார். இல்லை, எல்லாருமே எல்லாம் பார்க்க தான் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். பொதுவாக வந்து நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை எடுத்துனோம் அப்படின்னா, தலைமை தாங்கக்கூடியவங்க என்ன ஒரு அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கோ அப்படி தான் அங்கே எடுக்கக்கூடிய காரியம் வந்து முடியும். இப்போ நீங்கள் தலைமை தாங்கும் கூடியவங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஐயா ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி தான் இப்போதைக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு விஷயம். உதயநிதி ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாப்பான ஒரு ஜாதகம், ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜாதகம். இப்போ நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வந்தீங்கன்னா, சூரியன் செவ்வாய் சனி பலமாக இருந்து குருவினுடைய பார்வை நல்லபடியாக இருந்ததுன்னா அவங்க ஷைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு பொதுவான விதி. இப்போ நம்ம நார்மலாக நம்ம ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து டாப்பில் நடக்கக்கூடிய ஜனாதிபதி எலெக்ஷன் வரைக்கும் இதுதான் ரூல். இதுதான் அந்த பர்சன்டேஜ் மாறும்போது அவங்களுடைய அந்த ஸ்டேஜஸ் வந்து மாறும், எம்எல்ஏ எம்பி இது மாதிரி மாறும். அப்போ நீங்கள் அண்ணன் உதயநிதி ஜாதகம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாப்பான ஒரு ஜாதகம். கிட்டத்தட்ட கலைஞரனுடைய ஜாதகத்தினுடைய ஒரு ரிசம்பிள், அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய ஜாதகம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். ஏன்னா அவரும் ரிஷபராசி, இவரும் ரிஷபராசி, அவருக்கும் செவ்வாய் பலம், இவருக்கும் செவ்வாய், இவருக்கு சூரியன் பலம், அவருக்கும் சூரியன். ஸோ பார்த்தோம்னா அந்த அந்த அமைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அமைப்பாக அப்படியே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அண்ணன் உதயநிதிக்கு 10ல் சூரியன் அப்படியே நமக்கு வந்து ரொம்ப 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 அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உதயநிதியை இவங்க வந்து சிஎம்மாக முன்னிறுத்தினாங்கன்னா அதிரி புதிரி வெற்றியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், ஆனால் அரசியல் வட்டாரங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த டைம் வந்து உதயநிதி அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. ஆனால் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எனக்கு தெரியலை. 99% இல்லை, அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அறிவித்தாங்கன்னா நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவே கூடிய அளவுக்கு அந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஜாதகம். ஐயா ஸ்டாலினுக்கு வரக்கூடிய நவம்பர் வரைக்கும் டைம் சரியாக இல்லை. அவங்க வந்து யாரை முதல்ல அவங்க வந்து நம்புகிறாங்களோ அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு தன்மை, உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எப்போதுமே மீனத்தில் சனியும் சிம்மத்தில் வந்து சர்ப்பகரங்கள் ராகுவோ அல்லது கேதுவோ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது தலைமை பீடத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ அவர் தலைமை பீடத்தில் இருக்கார், அது வந்து எந்த அளவுக்கு வந்து கிளிக் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸ் மீட் பண்ணுற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது ஸ்டாலின் தலைமை அப்படின்னா. ஓகே சார். சார், எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தல் வந்து தொடர் தோல்வி சந்திச்சுட்டு இருக்காங்க சார். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த தேர்தலில் அமைகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா அவருக்கு? இல்லை, இப்போ அவருடைய ஜாதகத்துக்கு வந்து ஒருவேளை இது நம்ம சொல்கிறோம், பட்டு எல்லாம் அறிவிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. வைகாசி மாதம் சித்திரை மாதம் வைக்க வேண்டிய தேர்தலில் வைகாசி மாதம் வச்சுருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவருக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவருடைய ஜாதகப்படி இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது மோஸ்ட் சேலஞ்சபிளான ஒரு பீரியடு, ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு பீரியடு. இவர் நினைக்கிறத மற்றவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அங்கே போய் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஜெனரல் எலெக்ஷன் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுடைய தொகுதியில் வேலை பார்க்கவே நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு வேலையை நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த கிரக நிலைகள் அப்படி இருக்குது, இவர் சொல்கிறத மற்றவங்க கேட்டு செய்வாங்களா அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் வந்து இவருக்கு எதிரான வேலைகள் வந்து கூட இருக்கிறவங்களே நிறைய எதிரான வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இவரையே தோற்கடிக்கிறதற்கான வேலைகளை செய்யலாமான்னு கூட சில பேர் யோசிப்பான். ஏன்னா இப்போ 7ஆம் இடமும் கொஞ்சம் சரியாக இல்லை, 8ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. 8ஆம் இடம் ஒருத்தருக்கு பலமாச்சு அப்படின்னா போராட்டம் தான். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுத்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து போராடித்தான் ஜெயிக்கணும், அதுதான் அமைப்பு. அப்போ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சேலஞ்சான ஒரு தேர்தல் இந்த தேர்தல். பட் இதில் இப்போது
சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவும் இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது இருக்கக்கூடிய குருவும் சரியானபடி அமைஞ்சிருக்கு. அப்போ அவருக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. அந்த தெய்வ அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சார் இப்போ அவருக்கு சொல்லிட்டீங்க, அதிமுகவுக்கு எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக ஆரம்பித்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நம்ம வந்து ரொம்ப எப்போயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற நேரம் ரொம்ப கவனமாக நாம் வந்து பார்க்கணும். அந்த ஆரம்பித்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் வல்லூர்னு சொல்லுவோம். வல்லூர் தான் இருக்கிறதுலே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த அரசியல் சம்பந்தம். அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் வல்லூரை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். பஞ்சபக்ஷியில், அந்த பஞ்சபக்ஷியில் வல்லூர் ஆட்சியாக இருக்கிற அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அவர் ஆரம்பித்த நாள், நேரம், நட்சத்திரம், அந்த டைம் எல்லாமே வல்லூர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கார். அதனால் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே தவிர அப்படியே அதிமுக முற்று முழுவதுமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் மேலே எழுந்து வந்துடும். ஏன்னா வல்லூரில் யார் ஒருத்தர் வந்து ஒரு காரியம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அதாவது இந்த பஞ்சபக்ஷியில் வந்து ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மயில் அந்த பட்சி வந்து ரொம்ப பலமாக இருக்கும்போது, அதாவது ஊன்லேயோ அல்லது நடையிலையோ அல்லது ஆட்சியோ இருக்கும்போது கலை சம்பந்தமான விஷயங்களில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக ஒரு நடனம் கற்றுக்குறோம், இல்லை பாட்டு கற்றுக்குறோம், இல்லை எழுத ஆரம்பிக்க போகிறோம், அந்த மாதிரினா மயிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அரசியல் சம்பந்தமான விஷயத்துக்கு வல்லூர் தான் ரொம்ப கரெக்டாக எடுத்துப்பான். அதில் அவர் வந்து ஃபவுண்டர் வந்து அதில் கரெக்டாக பண்ணியிருக்கார். அதனால் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்தால் மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவை அது வரும், கண்டிப்பான முறையில் வரும். ஓகே சார். சார் தாவேக்கு வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து கடந்து வந்துட்டாங்க சார். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் வந்து பல்வேறு இடையூறுகளை வந்து சந்திச்சுட்டே இருக்காங்க சார். ஒரு கேஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. கரூர் இன்சிடென்ட் தொடர்ந்து இப்போ தாவேக தலைவர் அவரோட படமும் விஜய் அவர்கள் படம் தள்ளி போனதாக இருக்கட்டும், இப்போ திரும்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இடையூறு வந்துகிட்டே இருக்குல்ல சார். எங்கே சார் பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு? இல்லை, அவங்க செலக்ட் பண்ணின ஏதாவது இது வரைக்கும் உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி பேரை அறிவிச்சுட்டு அதில் ஆல்டர்னேட் பண்ணியதையா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லை சார், உலக வரலாற்றில் என்றைக்குமே நடந்ததில்லை. அவங்க வந்து பேர் செலக்ட் பண்ணின விதம், பேர் செலக்ட் பண்ணின நாள், கட்சி ஆரம்பித்த நாள், கட்சிக்கு உருவான கொடி, அதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய கவுண்ட்டு, அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற நிறம், எதுவுமே தமிழ்நாட்டுக்கு அது ஆப்டாகவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 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 கொடி இருக்குது அப்படின்னா அந்த கொடி அந்த மண்ணுக்கு சம்மந்தப்படணும் ஜோதிட ரீதியாக. அப்படி சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தாவேக்கால வந்து எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் வந்து அதை அறிவித்த நாளாகட்டும், அவர் அறிவித்த தேதி ஆகட்டும், அவர் வந்து அதை கொடியை செலக்ட் பண்ணின நாள், கொடியினுடைய விதமாகட்டும், எதுவுமே ஆப்டாகவே இல்லை. ஏகப்பட்ட சேலஞ்சஸ் அவர் வந்து இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட இன்னும் நிறைய அவர் வந்து சேலஞ்சஸை மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தெரியல, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ். வெளியில் வந்து ஓப்பனில் வந்து காட்டிக்க மாட்டாங்க, பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், பயங்கர எமோஷனல் அவர். புரியுது சார். இது சரி பண்ணுறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் எதாவது இருக்குங்களா சார்? பரிகாரம் இருக்குங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு மனசு சாந்திக்கு தான். பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கு அவங்க சரி பண்ணிக்கலாம் தவிர மக்கள் மனசை எப்படி சரி கவர முடியும்? ஸோ பரிகாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு நாம் சரி பண்ணிக்கலாமே தவிர மக்கள் மனசை வந்து கவர்றதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.